நிறைய பேருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் வரும்னா அகோரியும் நாகாவும் வந்து ஒன்னுட்டு, ஆனா அவங்க ஒண்ணு கிடையாது. அகோரிஸ் ஆர் a different sect of people and நாகாஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அகோரிஸ் பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு சில கிரியா இருக்கு. கிரியானா என்னன்னா செட் ஆஃப் திங்ஸ் தட் யூ நீட் டு ஃபாலோ. அதை சிம்பிளஸ்டா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அருவருப்பு வரும்ல. இப்போ நீங்க வந்து ஒரு மலத்தை பார்த்தீங்கன்னா அருவருப்பு வரும், ஒரு பிணத்தை பார்த்தா ஒரு அருவருப்பு வரும். அது போறதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணலாமோ எல்லாமே பர்மிட்டட். ஸோ அதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆல் இஸ் பர்மிட்டட் அண்ட் நாட். அந்த அருவருப்பு அவங்கள விட்டு போகணும். அதுக்கு அகோரிஸ் வந்து தே வில் டூ ஆல் த கிரியாஸ். நாகாஸ் வந்து தே ஆர் வாரியர்ஸ், டிபிக்கல் வாரியர்ஸ். நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பாங்க. அதுல வந்து அவங்க வெப்பன் ஈல்டிங்ல போவாங்க. கையில வந்து ஆயுதம், திரிசூல், கத்தி எல்லாமே இருக்கும். அவங்க ப்ரிடாமினண்டா எங்க வந்து அவங்களுக்கு அந்த பெரிய பேர் வந்தது பாத்தீங்கன்னா when there was lot of Mughal invasion. அப்போ எக்ஸாம்பிள் காஷி டெம்பிள்லாம் வந்து when the attack happened, இவங்க தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ணாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா தர்மத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க தான் வந்து நிப்போன்ற மாதிரி they act. So they are very fearless.